ஹாய்டா, திஸ் இஸ் ஃபார் மம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமென் குக்கோட தி பிக்கஸ்ட் செல்ஃபிஷ் பார்ட் 5. ஓகேவா? அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இங்கே நம்ம டே ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க, ஜங்குக் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைமா நீங்கள் நம்ம ஜங்குக் தான் என்ன தான் ஜிம்மின் இவ்வளோ நல்லா பேசினாலும் ஒரு பயமாக இருக்குது. டே இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நினைக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. எப்போவுமே நம்ம ஜங்குக் தான் பேபிக்கு எல்லாமே பண்ணிவிடுவார். இன்றைக்கி பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நம்ம ஜிம்மின் பேபி பார்க்குது மம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. என்னடா சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. அம்மா ஏன் டேடா ஒரு மாதிரி இருக்காங்க, என் கூட ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுவா டேடா கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க, அப்புறமா சரியாயிடுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பேபி தூக்கிட்டு போயிட்டு அழகாக ரெடி பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு எப்போதும் பேபிக்கும் ஜிமினுக்கும் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுவார். இன்றைக்கி பார்த்தா அப்செட்டாகவே இருக்கார் ஜங்குக். ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அது ஓகே தான் சொல்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே, ஜங்குக்கா எப்படி இருக்காங்களே சொல்லிட்டு மனசில் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது நம்ம ஜிமினுக்கு. சரி ஓகேன்ட்டு அவரும் அப்படி இந்த ஃபுட்டை மேட் குக் பண்ண அதையும் வந்துட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஜங்குக்கு அமைதியாக இருக்காங்க. சாப்பிடுங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கீங்க, நீங்கள் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் காலேஜ் சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன், இல்லை நானே போய்க்கிறேன், நீங்கள் இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டுக்கு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க காரில் போயிடுறாரு. இப்போ ஜிமினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலையே, எனக்கு டே இங்கே இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. 1 வீக் டைம் கொடுத்தா இன்றைக்கி 1 டே போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு இருந்திருப்பாரு. அவங்க இப்போ பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு. சின்ன போய்ட்டு டே ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே நைட் ஃபுல்லாக அழுதுட்டு ஃபேஸ்லாம் வீங்கிருக்கு. ஒரு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தான் நினைக்கிறாங்க. டே இங்கே பாரு எந்திரி சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஏன் ஓப்பன் பண்ணுறாங்க. யாங்க சொல்கிறாங்க எந்திரி வா, கீழே வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு நம்ம சின்ன தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. நம்ம டேவும் சாப்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டே தான் அந்த டே ஃபுல்லாக அப்செட்டாக தான் இருக்காங்க. நம்ம சின்னும் சரி ஓகே அவங்க 3 பேர் பேசினாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம எதுவும் இப்போ கண்டுக்க வேணாம் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது செகண்ட் டே போகுது. செகண்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு ஸ்டில் அப்செட்டாக தான் இருக்காரு. ஆஃபீஸில் காயும் ஜாட்டையும் மெக்கும் பார்க்குறாங்க. என்ன தான்டாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஐயோ என்ன தான் அந்த பையனுக்கு ஆச்சு எனக்கு புரியல. ஏன்னா அவன் வேறு பாவம், அவன் ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தான். என்னடா அவனுக்கும் டேக்கு தானே சண்டே சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ அதை பற்றி பேசாத சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவங்களும் அமைதியாக இருக்காங்க. இந்த பேபி வந்து டேடா என் கூட ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனால் ஜங்கு வந்து விளையாடுற மைண்டே இல்லை. வாடா உன் டேடா ஏதோ அப்செட்டாக இருக்கா, நம்மளே எல்லாம் சொல்லிட்டு நம்ம மெக்க தான் தூக்கிட்டு போயிட்டு பேபி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ 3rd டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இன்றைக்கி கூட நம்ம ஜிமின் அந்த 3 டேஸாகவே அவர் தனியாக தான் காலேஜ் வந்துட்டு இருக்காரு. அந்த காரில் அவங்க டிரைவர் கூட வந்துட்டு இறங்கிடுறாங்க. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் வேறு இருக்குது, நீ கிளாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிடுறாங்க. இந்த பக்கம் பேபி தான் டேடா என் கூட விளையாடவே மாட்டேன் சொல்லிட்டு ஒரு கோச்சிக்குது. சார்டா மீன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப அழுக வருது. நீயும் நானும் என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா இல்லைனா அவன் ஈஸியாக சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு பைப்பராரு. இந்த 3 டேஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் போயிட்டு அவன் ஊருக்கு போயிட்டானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் டு நான் நார்மல் ஆகிடும் சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் இந்த ஜங்குக்கு எப்போ தான் நார்மலாக ஆவாங்களேன்னு தெரியலையே சொல்லிட்டு அவரும் அப்படியே போயிட்டு கிளாஸ்க்கு போகிறாரு. ஜான் பார்க்குறாங்க. டே இன்றைக்கி நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் இருக்குதா சொல்கிறாங்க. எனக்கு நமக்கு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது, ஸோ நம்ம லேபுக்கு போகணும் ரெடியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அவரோட டாக்டர் கோட் அந்த ஒயிட் கலர் கோட் போட்டு அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேபுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு அவங்களுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லாம் சொல்கிறாங்க. சார்லாம் வான் பண்ணுறாங்க, பாருங்கப்பா நான் அந்த இம்பார்ட்டன்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இங்கே இருக்குது, உங்கள் பின்னாடி தான் இருக்கும், அதனால் சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களோட ப்ராக்டிக்கலாக தான் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் வராங்கடா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க. வந்துட்டு பயமாக இருக்குது போகலாமா சரி சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அவ்வளோ வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ்மே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் யார் சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஜான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜான் ஜிமினா எந்த இயர் சொல்கிறாங்க. 3rd இயர் சொல்கிறாங்க. 3rd இயரா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. ஆமாங்க 3rd இயர் படிக்கிறாங்க, அவங்களை பார்க்கணுமா, அவங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் போகிறாங்க. இங்கே ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பேட்சாக தான் வந்து லேபுக்கு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் ஜிமின் போயிருக்காங்க. செகண்ட் பேட்ச் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிளாஸில். இங்கே ஒரு பர்சன் கிட்ட இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் யார் சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஜான் ஜிமின். ஜான் ஜிமினா அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச், அவன் வந்து லேபில் இருக்கான்னு சொல்கிறாங்க. லேப்லையா சொல்கிறாங்க. லேப் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அதுவும் அங்கே இருக்க பாருங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போது அந்த பர்சனும் அங்கே போகிறாங்க. போயிட்டு லேபுக்குள்ளே போகலான்னு போக அங்கே ஒரு பர்சன் அந்த லேபோட இன்சார்ஜ் நிற்கிறாங்க. யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் ஒரு பர்சன் பார்க்க சொல்கிறாங்க. யார் நேம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினா ஆமாம் ஜிமினுக்கு தான் இருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்களா இங்கே பாருப்பா அப்படிலாம் லேபுக்குள்ள அலோடு கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் ஒன்று இருக்காது உட்கார சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ப்ராக்டிக்கல் பண்ணிட்டுருக்காங்க, முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டே இங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் அந்த இடத்துல நின்று ஒரு இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அது எப்படின்னா ஸ்கின்னில் வந்துட்டு அது ஊற்றினா அது வந்து பேர்ன் ஆகிடும்.
ஆகிடும். ஆனால் அந்த அப்படி பேர்ன் ஆகிற அந்த இது வந்துட்டு எப்படி ரீப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு அந்த அகைன் இந்த ஸ்கின் வந்து எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்ற பார்த்தா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. அதை நம்ம ஜிமின் படிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜான் பார்க்குறாங்க. டே ஜிமின் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்புறம் பக்கத்தில் ஷெல்ஃபில் அந்த ஆசிட் இருக்குது, அது ரொம்ப மோசமானது, மேலே பட்டுனா எரிஞ்சிடும், உனக்கு தெரியல சொல்கிறாங்க. நீ சேஃபாக சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் கொஞ்சம் தள்ளி நின்று அவரோட இது பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜிமின் அவருக்கான இது வந்துட்டு அவரோட மெஷர்மெண்ட் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம அந்த பர்சன் வந்துட்டு நம்ம ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. வேறு யார், நம்ம டே தான். நம்ம ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அப்படி கரெக்டாக வந்துருச்சு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணுறாரு, லைட்டாக ஒரு கை தட்டிடுது. கை தட்டினதுமே அந்த ஆசிட் வந்து செல்ஃபுக்கு மேலே வந்துருக்குல, டக்குன்னு நம்ம ஜிமின் வந்து ஓவர் கோட் அந்த ஒயிட் கோட் மேலே விழுது. அப்படியே அந்த கோட் ஒரு மாதிரி எரியுது, லைட்டாக பேர்ன் ஆகுது. நம்ம ஜிமின் பார்க்கல இந்த சைடு, அவருக்கு பேக் சைடில் எரியுது. நம்ம டே பார்த்துட்டு ஓடி போகிறாரு அந்த லேப்குள்ளே. அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே அணைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கையாலேயே வந்துட்டு அந்த நெருப்பை வந்துட்டு அணைக்கிறாரு. இங்கே நம்ம ஜிமின் இப்போ ஃபீல் பண்ணுறாரு, என்ன சொல்கிற டர்ன் பண்ணுற பார்த்தா நம்ம ஜிமின் டே தான். ஜிமின் கோட் அப்படியே வந்துட்டு ஜிமின் கிட்ட உருவிடாரு, ஒரு கீழே போட்டுரு. அப்படியே கையெல்லாம் பார்த்தா அவருக்கு அங்கங்கே சுட்டுடுது. ரொம்ப காயம்லாம் கூட அதை அணைச்சது அந்த ஒரு மாதிரி சுட்டுடுது. ஜிமின் பார்க்குறது பயந்துறாங்க. இப்போ ஜான் வராங்க. டே என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்சார்ஜ் எல்லாருமே வராங்க. மற்ற பசங்க பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு செகண்ட் பயந்துறாங்க. ஜான் பார்க்குறாங்க. டே உனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்டா அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கா சொல்கிறாங்க. சாரி ஜான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமின் டேவை பார்க்குறாங்க. இவர் யாரை சொல்கிற நம்ம ஜான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. டேங்க நீங்கள் சொல்லி பார்க்குறாங்க. டே உனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு இல்லை எனக்கு கூட சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் அங்கே பாருங்கள் ஹேண்டை வந்துட்டு எதுக்கு அப்படி பண்ணீங்க சொல்லிட்டு இன்சார்ஜ் கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க, அங்கே வாங்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஜான், நம்ம டேவை கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி அந்த இது கொட்டிடுச்சு, எரிஞ்சுக்கிடுச்சு ஷர்ட்டை சொல்கிறாங்க. நல்ல வேலை வந்து சேவ் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எதனா என்ன பண்ணுறது, உள்ளே வாங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்து அங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ட்ரீட் பண்ணி விட்றாங்க கையில். ஜிமின் பார்க்குறாங்க. டே எப்படி இங்கே எதுக்கு வந்தாங்க சொல்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஜான் பார்க்குறாங்க. யாரடா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு தெரிஞ்சவங்களா சொல்கிறாங்க. ஐயோ கடவுள் நல்ல வேலை அவர் வந்துட்டாரு, அவனுக்கு எதாவது ஆச்சு என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அவரோட முடிச்சிருப்பாரு. அப்படியே வச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு வராங்க. இப்போ சாரும் சைன் பண்ணி தராங்க. இங்கே பாருங்கள் நல்ல வேலை சேவ் பண்ணிட்டீங்க, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா கையால் அணைக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் கைக்கு எதனா அணைச்சிட்டு பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ டேவோட ஹேண்டில் பார்த்து அங்கங்கே தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து பிளாஸ்டர் போட்டு ஒட்டி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அந்த சார்கிட்ட அந்த இது கொடுத்தாங்க. சார் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் சொல்லிட்டு அவங்களும் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு சார் வெளில போகலாமா போப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வெளில வந்துடுறாங்க. இப்போ டேவும் வெளில வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட பேச்சு பேசணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லுங்க. ஜிமினும் ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நான் பர்மிஷன் கேட்டு நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் கிளம்புறாங்க. ஜிமின் டே ரெண்டு பேரும் வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஒரு கேபும் புக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஏறுறாங்க, நம்ம டேவும் ஏறுறாங்க. ரொம்ப தூரம் போகுது கேபு. போயிட்டு ஒரு இடத்துல நிற்குது. அது எப்படின்னா ஒரு ரிவர் இருக்குது அந்த பிளேஸில், கொஞ்சம்னா எங்கள் யாருமே இல்லாத ஒரு பிளேஸ் தான் அது. ரொம்ப ஒரு ரிவர் போயிட்டுருக்கும். ஒரு ரிவர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் பெஞ்ச் வேறு இருக்குது. அங்கே தான் 2 பேர் உட்கார போகிறாங்க. போயிட்டு அந்த கேப் வந்து அனுப்பிடுறாங்க. கேப் போயிடுது. இப்போ நம்ம ஜிமின் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு சொல்லுங்கட்ட எங்கே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க டே அப்படி சொல்கிறாங்க. மூச்சி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கண்ணு டேஸ் வருது, எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு கரடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டே டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்து இங்கே பாரு நீ பாட்டு யோசிக்காமல் அப்படி நெருப்பு வந்து அணைக்கிறியே, கையில் எதனா ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு இப்போ அது கூட பெரிய காயமாக தெரியல. அப்புறம் சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து 4 days ஆகிடுச்சு, ஒரு டைம் கூட கால் பண்ணவே இல்லை நீ எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி டே சொல்கிறாங்க. என்ன சுச்சுவேஷன், என்கிட்ட பேசவே இல்லை, நான் வந்து இங்கே வந்து 4 days ஆகிடுச்சு, உன்னை பார்த்துட்டேன், பார்த்ததுக்கப்புறம் கூட நீ வந்து பார்க்கவே இல்லை பற்றியா, என்கிட்ட பேசவே இல்லை, நானும் உன்னை தேடி வர வரைக்கும் நீ எனக்கு கால் கூட பண்ணல சொல்லிட்டு நம்ம டே தான் அழறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அழாத அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் டேஸில் வைப் பண்ணுறாங்க. இங்கே பாரு கரடி பையா எதுக்கு அழற சொல்கிறாங்க. ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. சரி நான் மட்டும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்காக ஜமுக்கு அடிச்ச அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி காது சொல்கிறாங்க. எதுக்காக அடிச்சே அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அது கொஞ்சம் கோவம் வந்துட்டா சொல்கிறாங்க. கோவம் வந்து அவன் அடிப்பியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாருடி நான் சொல்லியிருக்கேன், ஜமுக்கு ரொம்ப ரொம்ப பொசசிவ், ரொம்ப வந்துட்டு அடமெண்ட்டாக இருக்கார். அவர் வந்துட்டு மாற்றிக்க மாட்டார். அவர் அந்த ரீசனால் தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காரு நான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் நீ போய்ட்டு அவர் அடிச்சிருக்க, அவர் எவ்வளோ பயப்படுறான்னு தெரியுமா, ஜமுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறப்ப எதுவும் பண்ணாதான் நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன். அப்படின்னு கூட அவர் அவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படி பண்ணா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. உனக்கு எப்போவுமே ஜங்குக்கு மேலே தான் பாசம் இல்லை, என் மேலே இல்லை சொல்கிறப்ப அழறாங்க. ஜிமினுக்கு என்ன பேசுறது தெரியல, என்னால் முடியல. நான் ரொம்ப ஹார்ட் ஆகுறேன் தெரியுமா, ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் அவர், நான் தான் உங்கள் 2 பேருக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கேன் சொல்கிறேன். ஜிமின் அப்படி வந்துட்டு போய் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அடலடா கை வச்சுக்கிறாங்க. பார்க்குறாங்க. இப்போ என்ன உன்
டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லட்டே, நான் எனக்கு நான் அப்படி நினச்சிருக்கேனா, நான் தான் சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கொடு சரியாகட்டும், கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் கொடுக்கணும் நான் சொல்கிறேன்பா. டே கேட்குறாங்க, நீ தாய்வான் வரேன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தா தெரியுமா, உன்னை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்கறதுக்குள்ளே இங்கே கிளம்பி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் வரலட்டே, ஜங்குக்கு தான் வந்துட்டு இப்போ ப்ரொஃபஸர்கிட்ட பேசியிருக்காங்க டீன் கிட்ட, அதனால் வந்துட்டு உடனே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல அப்படி சொல்கிறப்ப டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜங்கோட இதுக்கு அப்புறம் ஜங்கோட பிடிவாதம் அப்படி உனக்கு தெரியும்ல டே அப்படி சொல்கிறாங்க. அதான் எல்லாத்துலேயுமே ஜங்க் அப்படின்னு தான் இருக்குது, என்னை எப்போவுமே நீ ஒரு பர்சனை பார்க்கறதே இல்லை, என்னை ஒரு லவ்வாக நீ நினைக்கிறதே இல்லை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாய் செஞ்சு இப்படி பேசாது அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பின்ன நீ எப்போதுமே அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறது தெரியுமா, நான் உன் லைஃப்பில் இல்லவே இல்லையா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம்னுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ என் லைஃப்பில் இல்லாமல் தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேனா, இல்லை உன்கிட்ட பேசாமல் இருக்கேன்னு சொல்கிறாங்க. பின்னா நீ ஊர்லேருந்து உங்க வந்ததுக்கப்புறம் கூட என்ன பேச சொல்கிறாங்க. அப்படி இல்லை, மின்னுக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி டே கேட்குறாங்க. மின்னுக்கு ஃபீவர், நான் அங்கே தாய்வான் வந்திருந்தப்போ அப்போ ரிட்டன் இங்கே வந்து பார்த்தா நம்ம மின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தான். எனக்கு எப்படி அந்த டைமில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், நான் வண்டி பிரிஞ்சதுனால மின்னு இப்படி ஆகிட்டானே சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாயிட்டு. அப்புறம் பார்த்தா ஜங்குக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க. நீ வேறு இங்கே வந்திருக்க, இப்போ ஜங்குக்கு 3 days சரி சாப்பிட்றதுல தூங்குறதுல ஒரு மாதிரி இருக்காங்க, நான் என்ன தான் பண்ணுறேன் டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. நீ வேறு அடிச்சிருக்க, அப்புறம் விட்டுட்டு போன வர சொல்லியிருக்க அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்லாட்டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படி சொன்னாலாவது அவன் என்னை பற்றி யோசிப்பான் அப்படின்னு நான் நினச்சேன் ஜிமின், மற்றபடி நான் ஒன்றும் தப்பெல்லாம் யோசிக்கல. நான் தான் சொல்கிறேன்னே, நான் உங்கள் லைஃப்பில் நான் நானும் ஒருத்தனாக இருக்குன்னு தானே நினைக்கிறேன், அதையும் அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீயும் எப்போதுமே அவனுக்கு தானே எல்லாமே சப்போர்ட்டாக ஃபேவராக பேசுகிற சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி பேசாதீங்க டே, அங்கே பாருங்கள் கரெக்டி இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. மூச்சி நீ ரொம்ப மாறிட்ட அப்படி சொல்லி ஜிமின் டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் நான் மாறல, அங்கே பாரு உனக்கு தெரியல ஜங்குக்கா எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க நீயும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தரம்மா, ஆனால் அவர் எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு, உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. செட்டே பார்க்குறாங்க. நான் அவன் லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்லடா, அவன் என்னை விட அதிகமாக அவன் லவ் பண்ணுறான், என்னை அவன் லவ் பண்ணுறான்னா என்னை தாண்டி அவன் நிறைய விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான்டா, அதனால தானடா நான் எந்த சுச்சுவேஷன்லையும் அவனை வந்துட்டு ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இவ்வளோ டேஸ் பொறுமையாக இருந்தேன். இப்போ அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்கடா, அப்பா அம்மா என்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியலடா, அதனால தானே நான் இங்கே வர வரைக்கும் வந்தேன். நான் சின்ன என் கூப்பிட்றனால தான் இங்கே வந்தேன், அது உனக்கு பார்க்கணுன்னு நீ சொல்லியிருக்க, நான் கூப்பிடாம வராதட்டே அப்படி சொல்லிட்டு இங்கே நெதர்லாண்டு வரக்கூட நீ சொன்னாலும் சின்ன எங்கள் வர சொன்னாங்க, அந்த ரீசனுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. அப்படியே உன்னையும் பார்க்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் நேராக மீட் பண்ணணும்னு நினைக்கல. சின்ன எனக்கு உன்னை தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படி சொல்லி நம்ம டே சொல்கிறாங்க. எனக்கும் எங்க உன்னை பற்றி சொன்னாங்க, அப்போ நானும் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் வரமாட்டேன், நீ எப்படி இங்கே வரப்போகிற அப்படி சொல்லிட்டு தான் தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டேன். ஆனால் இங்கே நீ வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை அங்கே பார்ப்பேன்னு சொல்லிட்டு உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா, வந்து ஹக் பண்ணணும் அப்படி சொல்லி தோணுச்சு, முன்ன கூட தூக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் ஜங்குக்கு தான் வந்துட்டு எப்படி முறைச்சி பார்த்தேன் பார்த்தியா சொல்கிறேன்பா. ஜிமன் டே கேட்குறாங்க. ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ஜங்கு பயந்துருப்பாங்களோ சொல்கிறாங்க. அவன் ஏன் பயப்படுறான், நான் என்ன ஜிமின் பண்ண போகிறேன் நீயே சொல்ல, நான் வந்துட்டு ஜங்காவை தப்பாக நினைக்க போகிறேன், நான் ஜங்கா மேலே கோவப்படுறேன் இல்லைன்னு சொல்ல, நீ தான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டே ஜிமின், அப்புறம் எப்படி ஜிமின் ஜங்கா மேலே கோவப்படுவேன், நான் அவனுக்கு எனக்கு உனக்கு ஒருத்தர் தெரியணுன்றதை தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அவன்கிட்ட கோவப்பட்டேன். ஜிமின் என்கிட்ட கூட என்னை விட்டுட்டு ஜிமின் என்கிட்ட விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அவன் கோவப்பட மாட்டான், நான் வருத்தப்பட மாட்டாரா அப்படி சொல்லி கேட்குறாங்க. வருத்தப்பட்டானா, ரொம்ப வருத்தப்பட்டாரு, சரியாக சாப்பிடவே இல்லை, 3 days தூங்கவே இல்லை தெரியுமா, ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் பயப்படுறான், நான் என்ன உன்னை அவங்ககிட்ட பிரிச்சுட்டு போனால் நான் எப்போயும் பிரிச்சுட்டு போயிருக்க மாட்டேனா, நீ ஏன் சொல்லி ஜிமின் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. கரெக்டி பையா நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் அவருக்கு அது தெரியாதுல சொல்கிறாங்க. நான் எனக்கும் தான் ஆசை உன் டாக்டருக்கு படிக்க வைக்கணும், உனக்கு எல்லாம் பண்ணணும்னு எனக்கும் தான் ஆசை, ஆனால் நீ தானே சொன்ன எல்லாமே ஜங்குக்காவே பண்ணட்டும், நீ வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தேன்னு சொன்னேன், நானும் விட்டு தானே கொடுக்குறேன், ஆனால் அந்த ஜங்குக்கா பற்றி எனக்கு கொஞ்சம் பற்றி என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான், எனக்கு விட்டுட்டு போன்னு சொல்கிறான், நான் எங்கே போட்டு நீயே சொல்லலான்னு சொல்லி டே கேட்குறாங்க. ஜிமினுக்கு பாவமாக இருக்க டேவை பார்க்கும்போது அப்படி ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி ஃபோரல் கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ கரடி பையா இதெல்லாம் பேசாத ஓகேவா, நான் இருக்கேன், நான் மூச்சு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கேன்னு தெரியுமா, நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் தெரியுமா, அவங்க வந்தப்போ கூட நான் எவ்வளோ ஆசையாக வந்துட்டு கொண்டு பேசின சேட் அது எல்லாத்தையும் கூட நான் வச்சிட்ருக்கேன், அப்படியாவது அவன் வந்து எனக்கு புரிஞ்சுப்பான், என்னை பற்றி யோசிப்பான்னு நான் நினைக்கிறேன்டா, ஆனால் அவன் பற்றி என்னை பற்றி யோசிக்க மாட்டான் தெரியுமா, என்ன உங்ககிட்ட இருந்து மொத்தமாக பிரிக்கணுன்னே பார்க்குறான் சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அதை பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது. அச்சோ நீ பாசிட்டிவ் ஆகிட்டே, நான் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டேன் தெரியுமா, அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, ஆனால் சேம் டைம் எனக்கு அவனோட பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்னல அந்த யாரோ ஒரு பர்சனை சொன்னியே, ஆனால் அவன் பேர் என்ன லியா யாரோ நேம் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வாங்ஸரும் அவனுக்கு கூட வந்துட்டு ஏதோ ஐஸெல்லாம் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஆமாம் உனக்கு தெரியுங்களா ஜவுங்கா ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க, என் மேலே யாராவது தப்பாக என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு ஜங்கா வரைக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா என்னோட ஜிமின் என்னோட ஜங்கா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கண்ணே, எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அவனுக்கு ஒரு அண்ணன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக இருக்கும் தண்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க.
நீ நான் மின்னு நம்ம ஜங்குக்கு 4 பேரும் ஒன்றா இருக்கும் தானே ஆசைப்பட்றான். அவன் ஏன்டா என்னை வந்துட்டு நினைக்கவே மாட்றான். ஆசைட்டு நம்ம ஜிமினுக்கு அட்டையே தான் கேட்டுட்ருக்காங்க. சரி விடு, அவர் அப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து பியூரான ஒரு ஹார்ட் சொல்கிறாங்க. ஆமாம், பியூர் ஹார்ட் இல்லைன்னு சொல்லல. அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். எனக்கு ஸ்டார்டிங்கில் அவன் மேலே அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே மாறிட்டதுக்கு நீ தான் ரீசன். நீ தான் சொன்ன ஜங்கா எந்தளவுக்கு ஒன்று லவ் பண்ணுறான், எந்தளவுக்கு பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ அவன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் நம்ம 3 days ஆகுது, நான் சரி சாப்பிடவே இல்லை. சின்ன என்கிட்ட தானே இருக்கா. சரி எதனா முடிவு எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. அவரே சரியாக சாப்பிடாம இருக்காரு. அவர் எப்படி உனக்கு கால் பண்ணுவார்? அவர் யோசிக்க கூட மாட்டேங்கிறாரு. உன்னை பற்றி அவருக்கு பயம். நீ எப்படியாவது இங்கே வந்து நெதர்லாந்து விட்டு போயின்னு நினைக்கிறாரு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டே பார்க்குறேன். நானும் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது பக்கம் க்யூட்டாக இருக்குது. இப்போ சொல்லி கண்டிப்பாக என்னை எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லாட்டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்குன்னு நீ தான் சொல்லணும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நான் அழகாக இருக்கேன்னு தான் பேர். ஆனால் என்னோட ஜிமின் கூட என்னால் இருக்க முடியாது. என்னோட மூச்சு கூட நீ இவ்வளோ அழகாக இருக்குன்னு நினச்சி பார்க்க தெரியுமா. உன் நேராக பார்த்துக்கு டைட்டாக ஹக் பண்ணு தோணுச்சு தெரியுமா. அங்கேயே கிஸ் தான் பண்ணு தோணுச்சு. நம்ம வச்சுட்டே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பண்ணிட்டு அதை சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன். நான் ஜங்கா வந்துட்டு சொல்கிற வரைக்கும், ஜங்கா உன்னை என்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஆமாடா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ என்னடா சொல்கிறாங்க அந்த அக்கா சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும் ஓகேவா. ஜிமினுக்கு டேவை தெரியும், டேக்கு ஜிமினு தெரியும் ஓகேவா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நான் மட்டும் உன்னை மீட் பண்ண, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசினது நம்ம 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும்னு சொன்னேன். தெரிஞ்சா அவ்வளோதான் ஜங்காவோட தாங்கிக்க முடியாது. அதுக்கு நான் அந்த இது ஒன்றும் ஜங்காவுக்கு வரது மெச்சூரிட்டின்னு வரல. ஜங்காவுக்கு நிறைய ஆங்கர் இஷ்யூலாம் இருக்குது ஓகேவா. அதெல்லாம் கொஞ்சம் குறையணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேச முடியும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எனக்கு வயசே ஆகிடும் போல சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா பார்த்தா அப்படி தெரியல சொல்கிற நம்ம ஜிமின் டே பார்த்து சொல்லலாம் போச்சு இப்படிலாம் பேசாத சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா முன்ன பார்த்ததும். முன்ன நான் ஃபோட்டோவில் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஃபோட்டோ தான் சென்ட் பண்ணியிருக்கா. முன்ன வந்து தூக்கி கொஞ்சம் போடலாம் ஆசை இருக்குது. ஆனால் முன்ன பார்த்தியா உன்னை பார்க்குறேன். ஏன் அங்கிள் எனக்கு குறுக்குறன்னு பார்க்குறேன்னு கேட்குறான் சொல்லிக்கே நம்ம டே சொல்ல. அவனுக்கு தெரியாதுல்ல நீ தான் அவனோட செகண்ட் டாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. நான் அவன் டாடாவா சொல்கிறாங்க. ஆமாம் நான் டாடா தான். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். ஜிமின் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான். டே எதுக்கு நீ பயப்படுறேன். கண்டிப்பாக நீ மின்னுக்கு செகண்ட் டாடா தான் ஓகேவா. ஜங்கு ஃபஸ்ட்டு டாடானா நீ அவனுக்கு செகண்ட் டாடா தான். கொஞ்சம் டைம் போகட்டும் எல்லாமே புரியும் ஓகேவா. ஜங்குக்கும் மின்னும் கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் போடுற தங்கம்லாம் சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ உங்கள் பாரு உன்னை விட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இங்கே வந்ததுக்கப்புறம் கூட உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு கூட ட்ரை பண்ணேன் வரலாமா சொல்லிட்டு. ஐயோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா எப்போதும் நைட்டில் என்னை வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட விட்டு தூங்கினதே இல்லை. எப்போதுமே நான் ஜங்கா கூட அப்படி தான் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் சொல்லிட்டு இதான் சொன்னி எப்படி தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி பொசுவாக சொல்கிறாங்க. பசுவாகாத கண்டிப்பையா அப்படி திரும்ப ஜிமின் சொல்கிறாங்க. சாரி நான் தாய்வான் வந்து இங்கே வந்ததும் நீ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டே சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் ஆசையாக இருந்தேன்னா தாய்வானில் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்கா அவனை இது வரைக்கும் எங்கேயும் விட்டதே கிடையாது. நானும் ஒன்று மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. நீயும் வந்துட்டு வரக்கூடாது சொல்லியிருந்தேன். நெதர்லாண்டுக்கே வரக்கூடாது சொல்லியிருந்தேன். நானும் வரல. இப்போ பாரு நான் நீ தாய்வான் வரேன்னு தெரிஞ்சது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா. சரி ஃபைனலாக ஜிமின் மீட் பண்ண போகிறேன்னு ரொம்ப ஆசையாக வந்தா. பார்த்தா நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளம்பி வந்துட்டு சொல்கிறாங்க. அது ஜங்கோட பிளான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா இருக்கானே அப்படி சொல்லி ஜிமின் நான் டே சொல்லாச்சு. டே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்கிட்ட அப்பா அம்மாட்ட சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்காதா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு எனக்கு பேபி இருக்குது சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜவுக்காவிலேயே நான் அங்கே பாரு ஜவுக்காவுக்கு எனக்கு நடந்தது நார்மலாக மேரேஜ் நடந்துருச்சு ஈஸியாக. அது எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கு மேரேஜ் நடந்தது எவ்வளோ பெருசாக இருக்கும் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைப்பேன் ஓகேவா. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜவுக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் கூடவே இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அந்த ஜங்க் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா சொல்லிட்டு வச்சுட்டே தான் ஜங்கை பற்றி கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரியும் டே ஜங்கா நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தானே ஜங்கா எது பண்ணாலும் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். சரி என்னோட ஜங்கா நிறைய பண்ணியிருக்கா உனக்காக. அந்த ரீசனுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். இல்லைனா நான் அப்பவே உன்ட்ட கேட்டிருப்போம் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிருப்பா சொல்கிறாங்க. கேட்டுருவா ஜங்கா சொல்லிட்டு நீ பிடிச்சிருவியா சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு அவர் மேலே பாசம் அதிகம் சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே பாசம் அதிகம். அவர் எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி. அப்பா அம்மா எல்லாமே அவர் தான் டே எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தார் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா எனக்கு புரியுது. நானும் உனக்கு ஒரு அப்பா அம்மாவை தாண்டா இருப்பேன். எல்லாமே நான் இருப்பேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. இங்கே பாரு கை எப்படி இருக்க சொல்லிட்டு ஹேண்டை பார்க்குறாங்க. இப்போ தான் ஹேண்டை பாரு சொல்லிட்டு ஜிமின்ட்டே சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு வந்து நெருப்பை போட்டு அணைக்கிறா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது. எனக்கு ஜிமின் மேலே ஒரு நெருப்பு போட்டுச்சு. நான் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் அப்போ டேஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நீ வந்து எனக்கு என்ன சொன்னால் மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொல்கிற சொல்லுங்கள் ஜிமின் டே கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்ஸஸ் ஜியோன்னு சொன்னேன். அதுக்கு என்ன அப்படி சொல்லுங்க ஜிமின் கேட்குறாங்க. நான் மிஸ்ஸஸ் ஜியோன் தானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உனக்கும் எனக்கு மேரேஜ் ஆகும்ல அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகும் நீ நினச்சா இன்றைக்கி கூட ஆகும். நீ தான் நினைக்க மாட்டேறி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஜிம்முக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. சரி ஓகேட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருட்டே இப்போவும் நான் உன்ட்ட கேட்குறேன்ட்டே சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உன்னால் என்கிட்ட மூவ் ஆனே ஆக முடியாதா? கண்டிப்பாக முடியாது அப்படி சொல்கிறாங்க. நான் மூவ் ஆன் ஆயிருந்தா என்றைக்கும் ஆயிருப்போம். உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிருக்கு, உனக்கு ஒரு பேபி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதப்பவே நான் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பேன். என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களில் ஒருத்தனா வரணும் தானே சொல்கிறேன். நான் என்ன வந்துட்டு ஜங்குவை பிரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ சொல்கிற நீ என் லவ் பண்ணுறது தானே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க நான் லவ் பண்ணுறேன் டே, உன் லவ் பண்ணாமல் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் சொல்கிறாங்க எனக்கு ரிஸ்க்காக ஆகும்போது தோணுது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லை மின்னும் ஜங்குக்கும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜிம், நீ தான் பேசணும், நீ பேசுகிற, நீ ஜங்குக்கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்கிறாங்க. நானே போய் பேசணும்னு சொல்கிறியா? ஜங்கு எங்கன்னா கோச்சிட்டு போயிடணும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எங்கேயும் போக மாட்டான் அவனா, அவன்கிட்ட எங்கேயும் போக மாட்டான். ஆனால் அவன்கிட்ட பேச சரியா எனக்கு தெரியாது, என்னால் ஒன்று இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட்டியா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்லுங்க. கேட்குறேன் ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ கேளு, நான் இங்கே வந்து 4 days ஆகுது, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு ஒரு கால் கூட பண்ண மாட்டேன். அங்கே இருந்த வரைக்கும் கால் பண்ண டெக்ஸ்ட் பண்ணேன், பேசிக்கிட்டு இருந்தேன். 24 hours கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா எனக்கு வந்துட்டு கால் கூட பண்ண மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. என்ன டே பண்ணுறது, ஜங்கு அப்செட்டாக இருக்காங்களா? எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு, அதான் அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு ஆசையாக இருந்தேன் உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரி ஜங்கு அவர் அப்செட்டாக இருக்கானா, நான் வேறு அவன்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டேன்னா, சரி அதனால தான் நீ கொஞ்சம் அப்செட்டாக இருப்பது நான் வரல, இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ண முடியல உன்னை பார்க்காம, அதுக்கு தான் நீ வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அது யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன். ஜங்காவுக்கு தெரியாத நான் வந்து சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும், அவர் ஆஃபீஸ் தான் இருப்பார் சொல்கிறாங்க. நான் மெக்கிட்ட கூட கேட்டேன் இந்த மாதிரி எங்கே இருக்கா சொல்லிட்டு. நான் ஆஃபீஸில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னோம், அதனால தான் தைரியமாக பார்க்க வந்தேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்டா சரி ஓகேட்டே அப்போ நம்ம ஜங்காட்ட பேசலாமா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கட்டே நான் சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஜிம்மி, நீ பேசு எனக்கு எப்போவே எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு, என்னால் விட்டுட்டு போக முடியாது, நான் இங்கே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகுதான் ஆகிடுறேன் ஓகேவா, நீ என்ன சொன்ன கேட்குறேன் உனக்கே தெரியும், நீ தான் ஜங்காட்ட பேசணும், நான் பேசுறதுலாம் பேசிட்டேன் அவன் வந்து கேட்க மாட்டான் அப்படி சொல்லும்பா டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த வண்டிக்கிட்ட சொல்லி புரிய வை, கரடி மோச்சியை ரொம்ப லவ் பண்ணுது, மோச்சி இல்லாமல் கரடி இருக்காது நீ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறேன் என் கரடி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜிமின் தாக்கி விட கொஞ்சிட்டு இருக்காங்க. டேவா கிஸ் கூட அப்படி சொல்லும் டே கேட்குறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது கிஸ் சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன ஜவுக்கா அவனை என்ன எப்போ வந்துட்டு கொடுக்குறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணிவான்னு சொல்லிட்டு அதில் மற்றதெல்லாம் அப்படி எனக்கு கிஸ்ஸாவது கொடு அப்படி சொல்லும்பா டே கேட்குறாங்க. ஜிவனுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு லிப்பில், இவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பிரேக் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. நான் முன்னையும் லவ் பண்ணுறேன், உன்னையும் லவ் பண்ணுறேன், அப்புறம் நான் ஜங்காவையும் லவ் பண்ணுறேன். ஜங்கா வந்து என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் எனக்கு பிரதர், ஆனால் எல்லாமும் அவனை வந்து பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்போம், 3 பேர் நல்லா பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன் ஜிமின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது டே எவ்வளோ இன்னசென்ட்டு, ரொம்ப வந்துட்டு பியூர் சோல்னு சொல்லிட்டேன். சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நீ இன்னும் ஃபீல் பண்ணதை அழக்கூடாது என்ன சொல்கிறாங்க. ரொம்ப அழுதா ஏன்னா ஜங்காவை அடிச்சிட்டேனா, அப்புறம் ஜங்கா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாத டே, நீயும் ஜங்காவும் எந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் பிரிய மாட்டேன், அவனே என்கிட்ட சண்டை போட்டாலும் அவனே எனக்கு திட்டினாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன், நான் உன் விஷயத்த மட்டும் தான் எங்களுக்குள்ள சண்டை வர சொல்கிறாங்க. ஜிமின்னு பார்க்குறாங்க. என்னால் தானே டே நீங்கள் 2 பேர் புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீ நான் ஜாங்குக்கு நம்ம பேபி 4 பேர் ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான் நம்ம ஃபேட்டு ஒன்றா இருக்கணும்னு எனக்கு ஆசை, மற்றபடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடா, அவனை ஜாங்கா கூட ஷேர் பண்ணது எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் தாண்டா அப்படி யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி விட்டு நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசிக்குது நம்ம போவோமா சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஜிமின் தான் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், நெதர்லாண்டில் இந்த ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு நம்ம ஃபுட்டு வாங்கி தராங்க. டே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. நீ சாப்பிட சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜிமினுக்கு ஃபீட் பண்ணி விட்டாங்க. ஜிமின் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஏன்னா டே வந்து ஒரு பியூர் சொல், டே வந்து விட்டு கொடுக்க முடியல ஜிமினால், அந்த ரீசனால் தான் ஒரு மேரேஜ் ஆகிட்டுன்னு சொன்னப்போ கூட டே வந்துட்டு என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜிமினும் டே மறக்காமல் அப்படியே வந்துட்டு அந்த லவ் அப்படியே வச்சுருப்பாரு. வேண்டாம் நம்ம டே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க சொல்லிட்டு அவரே வந்துட்டு சரி ஓகே நம்ம 2 பேர் கூட வாழணும் அப்படின்னு நம்ம ஃபேட் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டே எப்படி ரசிச்சு பார்க்குறாங்க. டே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கு என்னோட மூச்சு ஹக் பண்ணிட்டேன், மூச்சு கூட நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா மட்டும் ஓகே சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்போம், உன்னை ஜங்காவை பேபி நல்லா பார்த்துப்போம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட் சோல், அதனால் நம்ம ஜிமின் டேவோட ஹெட்டில் ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை பார்க்குற வரைக்கும் நீ பிறந்தப்போ தான் என்கிட்ட ஃபோன்லேயே பேசினேன் ஃபஸ்ட் டைமு, அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன நான் அந்த டைம் நம்ம கோவப்பட்டது, நீ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணது, புரிய வச்சது, அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன சொன்ன கேட்பேன்ல சொல்ல டே சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன சொன்ன நீ கேட்பேன். ஜங்காவும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜங்கான கோவக்காரன் தானே சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன சொன்ன கேட்பான்னு நீ அதை சொல்ல வேண்டியதானே சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஃபைனலா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிமின்டா நீ சின்ன எங்கள் வீட்டுக்கு போ, நான் ஜங்காட்ட பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க.
இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, அப்படி அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்ன ஜிமின் பண்ணுவேன், என்னை விட்டுருவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் அவனை அப்படிலாம் விட மாட்டேன்ட்டே, நான் அவனை விட மாட்டேன் ஓகேவா, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட புரிய வைக்கிறேன், சரியாக சொல்கிறேன்பா. ஜிமின் டேட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட ஃபோர்கில் வந்து கிஸ் பண்ணிட்டு லவ் யூ, நான் அவனை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் மோச்சி சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் கரடி, நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக ஜின்னா எங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் வெளில போகும்போது அப்படி இருந்துருப்பாரு. இப்போ வந்து பார்த்தா வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் டேட்டை பார்க்குறாங்க. என்னால் மறக்கவே முடியல நீ என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணது, நான் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணது, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டாண்டா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போ டே அண்ட் ஜிமினுக்கு எப்படி ஒருத்தர் தெரியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே நம்ம ஜிமின் தாண்டா ரொம்ப வந்துட்டு எப்படின்னா அவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்க் வந்துட்டு இது வரைக்கும் ஜிமின்கிட்ட வேறு மாதிரி இருக்கிறதே இல்லை. ஒரு பயப்படுறாரு எப்போவுமே, அந்த கிஸ்ஸை தாண்டி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளியே போகிறாரு. ஜிமினுக்கு புரியல ஏன் ஜங்க் வந்து இப்படி தள்ளி இருக்காங்க, என்ன தான் ஜங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன தான் பிரச்சனையோ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் ஃபைன் டே இவர் அப்போ என்கூட பேசினார்ல அந்த மெமரிஸ் அப்படியே இருக்க சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜங்கு கூட பேசியிருப்பாரு அந்த சேட் இருக்குல்ல, அந்த சேட்டாக எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், லாக் பண்ணி அதை நான் வச்சுருப்பார். லாக் பண்ணிவிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் வெறும் டெக்ஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதில் எல்லாமே வந்துட்டு சாரி மோச்சி, சாரி எல்லாம் வர முடியாமல் போயிட்டு அந்த டே, அதை என்னை வந்து வெறுத்துறாத, நான் வந்து ஸ்டில் லவ் பண்ணுறேன், உங்க கூட தான் நான் இருக்கேன், நான் உனக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, வர முடியாத சுச்சுவேஷன் தான், அந்த ரீசனால் தான், தயவு செஞ்சு வந்துட்டு என்னை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், ரிமூவ் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்குது, புரியல ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அவருடைய அந்த அக்கௌண்ட்டை வந்து ரீ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஃபுல்லாக மெசேஜாக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே மெசேஜாக வந்துருக்கு. அந்த மொத்த மெசேஜாக அதில் இருக்குது, ஒவ்வொரு மெசேஜாக இருக்குது. நம்ம ஜிம்னுக்கு ஷாக் ஆனதை பார்க்கும்போது என்னது இதெல்லாம், ஜங்கோட ஃபோன் மிஸ் ஆகிட்டே, ஜங்க் அந்த அக்கௌண்ட்டுக்கு வச்சிடவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி ஃபோன் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் அது எப்படி யாராவது ஜங்கோட ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரே மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்குது, மோச்சிவா அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஜிமின் இது கூட எப்படி பேசியிருப்பாங்களோ அதுதான் இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது இதெல்லாம் புரியல சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஹாய் எப்படி சொல்லி பண்ணுறாங்க, திருப்பி ஹாய் அப்படின்ட்டு வருது. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கரடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருது. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் அந்த ஃபோனை எங்கேயாவது எடுத்தீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அந்த பக்கம் வருது, நான் இல்லை இது ஏன் ஃபோன் தானே என்கிட்ட தானே இருக்குது. கரடி மோச்சி என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறாரு, 2 இயர்ஸாக ஏன் கிட்ட நீ பேசல, என்ன நடக்குது ஒன்று சுற்றி சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. எவ்வளோ கோவமாக இருக்கியா, என்ன வெறுத்துறாத, என்னோட வர முடியாத சுச்சுவேஷனாக போயிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினுக்கு சாதாரண சுற்றி நடக்கிறத நம்பவே முடியல. இப்போ ஜிமின் அப்படியே ரூம் விட்டு வெளில வராங்க. கீழே பார்த்தா நம்ம காய் மெக்கு ஜங்குக்கு 3 பேரும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட கையில் ஃபோனே இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இது ட்ரூவா நீங்கள் தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான், ஏன் மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரை அந்த கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட்ஸை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வந்துட்டு 2 இயர்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். அதில் சில வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த சில டெக்ஸ்டாக இல்லாமல் இருக்கு இல்லையா, அவங்க கேட்குறாங்க டியர் சோல்மேட் அப்படின்ட்டு அதில் வருது. சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணதே கிடையாது. அவர் ஜிம்மில் நினச்சிருப்பாரு எதுக்காக ஜங்கு இந்த வாட்ஸை சொல்ல மாட்டேறாங்க, அவர் சோல்மேட் தான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவார், லைஃப் சோல்மேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த சாட்டில். ஆனால் இப்போ இதில் சொல்லியிருக்கே மாட்டார். பார்க்குற ரொம்ப ஷாக்காக இருக்குது. சோல்மேட் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னோட கரடி அப்படி சொல்கிறாங்க. மோச்சி மேலே கோமா மோச்சி சாரி மோச்சினால வர முடியாமல் போயிட்டு அன்றைக்கி சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும்ட்டே அன்றைக்கி என்ன நினச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் தலையை சுற்றுது ஒன்றும் புரியல. ஜங்குக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னா கரடின்றது ஜங்குக்கு இல்லையா அப்படின்னு, ஜங்குக்கு யார் சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு கரடி சொல்கிறாங்க, சொல்லிச்சு மோச்சி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கேட்கட்டா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே எனக்கு அடிக்கடி ஒரு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல ஃப்ளட் பண்ணுற மாதிரி. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமின் நம்ம அந்த சைடில் உள்ளவங்க ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. ஓ அவனும் என்னை விட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமாம் அவனும் என்னை விட்டு போயிட்டான், ஏன்னே தெரியல, நாங்கள் 2 பேரும் ஒன்றாவது பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டோம், சடனாக என்னை விட்டு போயிட்டான், நீயும் போயிட்டியா அவனும் போயிட்டான், எங்கள் வந்து வேறு ஒரு ஊரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டான், வேறு ஒரு கண்ட்ரியில், எங்கிட்ட அதிகமாக பேசுறது கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க பண்ணி மாதிரி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவரோட என்னெல்லாம் அவர் அடையாளம், அவருக்கு என்ன பிடிக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறாங்க. இங்கே ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கரடி இல்லையா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. அப்படின்னா ஜங்கு உண்மையான கரடி யாருன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா நீ தான் ரியல் கரடியாக சொல்கிறாங்க. ரியல் கரடியா, நான் தானே எப்பவும் கரடி அப்படி சொல்ல பட்டே சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுதா, தாங்கிக்க முடியல. அப்படின்னா ஜங்குக்கு எப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவரால் ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அப்படின்னா நீ உன்னால் வர முடியாமல் போன அன்றைக்கி கூட உன் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்களா? நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் என் கூட இல்லை, அவன் வந்துட்டு கொஞ்சம் வெளில இருந்தாலும் நான் சொன்னேன் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீ வரதா அவன் சொல்லியிருக்க, ஆனால் வர முடியாது என்னால் போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கு. அவன் சொன்னால் நீ போடா, நீ போய் பேசு அப்படி சொன்னான். ஆனால் என்ன சுச்சுவேஷன் வர முடியலையா, நீ புரிஞ்சுப்பான்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவன் தான் சரி அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டா. அதுக்கு அந்த டேக்கு அப்புறம் அவன் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை.
நான் ஃபாரின் போகிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். எங்கே போனால் என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு தெரிஞ்ச என்னோட 2 ஃப்ரெண்டு இருக்காங்க ஃபாரினில், அவங்க கூட போய் செட்டில் ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் சொல்ல ஜிம்மிக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. அவருக்கு எல்லாமே அது ரெக்கனைஸ் ஆகிடுது. அப்போ நம்ம இங்கே இருக்கிற ஜங்கு வந்துட்டு தான் அந்த ஃப்ளட் பண்ண மாதிரி சாட் பண்ணது தான் ஜங்குக்கு, அது டேவோட ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு கேட்குறாங்க. கரடி இப்போ நேமை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ டயாங்க அப்படி சொல்லிட்டு வருது. இது வரைக்கும் எனக்கு நேம் வந்து கேட்டுக்க மாட்டாங்க. நேரில் மீட் பண்ணும்போது தான் நேமை சொல்லணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜிம்மி கேட்குறதுனால டேவும் இன்னைக்கு 2 இயர்ஸாக என்ன பேசவே இல்லை, நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண விரும்பல, என் பேர் கிம்டே, எங்கே என்னை வந்து வீணு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லாமே சொல்லிடுறாரு. இது வரைக்கும் நம்ம மெக்கும் காயும் ஜிமினு கிட்ட டேவை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் டேவும் எந்தளவுக்கு ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு எல்லாமே கெஸ் பண்ணிடுறாரு. அவர் பேசினது பழகுனது எல்லாமே டே கிட்ட அந்த அந்த டே வராமல் போனதான் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ ஏன் நீ அந்த டே வந்து வரல சொல்லி கேட்குறாங்க. அது வா அன்றைக்கே சொல்கிறாங்க. அன்றைக்கி அம்மாவுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் அம்மாவுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி ஜங்கா கூட ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் அவங்க அப்பா அம்மா வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்களா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அவங்க டேக்குள்ள இருந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக சேல் வந்தாங்க. அப்போ சின்னதாக கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த சுச்சுவேஷனை போக வேண்டியதை போயிட்டு அந்த ரீசன் மட்டும் தான் உன்னை பார்க்க என்னால் வர முடியாமல் போயிட்டு நீ எனக்காக அவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டேவை. ஒரு பக்கம் அம்மா ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காங்க, அப்பா ஃபோன் பண்ணி பதட்டமாக பேசினாங்களா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, மச்சி என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது என்னதுக்கு, அதனால தான் என்னால் வர முடியாமல் போயிட்டு அந்த டைமில் நான் உன்னை பற்றி கொஞ்சம் யோசிக்க முடிட்டேன். ஏன்னா நீ புரிஞ்சுப்பான்னு நினச்சிட்டு நான் அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக போயிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிளட்டு தேவைப்படுச்சா நான் தான் பிளட்டு கொடுத்து சொல்கிறேன். டே சொல்லாச்சு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டேக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கான்டாக்ட் ட்ரை பண்ணுறேன், நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, நீ என்ன அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்துட்டு எவ்வளோ டேஸாக சேட் பண்ணுறேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நீ இல்லாமல் சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதா. இப்போ ஜிமினுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிமின் அமைதியாகவே இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கிட்ட எதுவுமே கேட்கல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தர சுற்றி நடந்தது ஜங்குக்கு தன்னை ஏமாற்றிட்டாங்களா இல்லை அவருக்கு எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் ஜங்கு தான் ரொம்ப லவ் பண்ணுறாரு. நம்ம ஜிமினை நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஜங்கு மேலே நிறைய லவ் வந்துருக்கும், நிறைய கேர். ஜங்கு ஜிமினுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஸ்டில் இப்போ வரைக்கும். அதனால் ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா என்னோட ஜங்கா வந்துட்டு பயப்படுறது இதுக்காக தானா, என்கிட்ட வரும்போதெல்லாம் கில்ட்டியாக இருக்குது சம்டைம்ஸ் சொல்கிறது தான். தூங்குறப்போ நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு ஒரு என்கிட்ட பேசுகிறது எனக்கு கில்ட்டியாக இருக்குது, என்னை விட்டு போயிட்டு வந்து பயமாக இருக்குது, உன்னை எடுத்துக்க பயமாக இருக்குது, உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு அவர் சொல்கிறது இதுக்காக தானா, இந்த ரீசன் தானா. அப்படின்னா கரடி வந்துட்டு ஜங்குக்கு இல்லை, அப்போ கரடி வேற ஒரு பர்சன், அது டே தான் கரடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் பார்க்குறாங்க. அப்படின்னு டேவை பார்க்கணுன்றதுனால ஜெமினுக்கு வரல. ஏன்னா அவர் வாழ்ந்துட்டு ஜங்கு கூட வந்து ஏமாற்றக்கூடாது, ஜங்குக்கு பாவம் சொல்லிட்டு நம்ம ஜெமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜெமின் நான் ஜங்கு டேக்கிட்டா இங்கே பாரு கரடி எனக்கு சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. டேக்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொய் சாதத்துக்கு மோச்சின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உண்மையாக மேரேஜ் ஆகிட்டு அந்த ரீசனால் தான் இந்த அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க, அது எனக்கு மேரேஜ் ஆகிட்டு மட்டும் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. ஆனால் எங்கள் டேக்கிட்ட வந்து எவ்ரிடே டெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. ஜிமின் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதையோ இந்த அக்கௌண்ட் வந்து ரீ ஓப்பன் பண்ணதையோ நம்ம ஜங்குக்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஜங்கு பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 1 டே நம்ம 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கு தான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போயிருப்பாரு, பார்ட்டிக்கு போயிட்டு ட்ரிங்க் பண்ணி வந்துட்டு படுத்திருக்காரு. அவர் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு கப்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ரெஸ்ட் இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, என்ன ஏன் ஏமாத்தினேன், என்ன ஏன் காரடின்ற பேரை சொல்லி ஏன் ஏமாத்த சொல்லிட்டாங்க, நான் எப்போ சொன்னேன்னா காரடின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீ டேக்கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிட்ட ஒரு போதையில் எல்லாத்தையும் வளர ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு நீ டே வந்து நிறைய பேர் சேட் பண்ணுவான், ஆனால் உங்ககிட்ட சேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக சேட் பண்ணுவானா, அது ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்கு, உன் லைஃப் பார்ட்னராக ஆகணும் அந்தளவுக்கு சொன்னான். ஆனால் சொன்னேன் ஆன்லைனில் நம்பாத, அப்படிலாம் அது தப்பு, அவன் வந்துட்டு ஏமாற்றிடுவாங்கன்னு சொன்னேன். அவன் சொன்னால் இல்லை இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் அந்த சேட்டை எடுத்து பார்த்தேன். அவன் இல்லாதப்போ மொபைல் எடுத்து சேட்டை பார்த்தேன்னா எங்கே அவன் ஏமாந்துடனே எனக்கு ஒரு பயம். அதனால் அந்த சேட்டை பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு உண்மையாகவே ஒரு பர்சனால் இப்படி கம்ஃபர்ட் பண்ண முடியுமா, இப்படி பேசுவாங்களா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா டே ரொம்ப நார்மலாக பேசினா, நீயும் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசியிருந்தேன். எனக்கு உன்கிட்ட பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானும் உன்னை டெஸ்ட் பண்ணணும், நீ டேக் ட்ரூவாக இருப்பேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினேன். அப்போ நீ கூட கேட்டேன், நீ வந்து கரடி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க. டக்குன்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்துட்டு வேறு தேர்ட் பர்சன் அப்படி சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னேன். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோனில் லவ் பண்ணுறீங்க ஆன்லைனில் சொல்லிட்டு நான் நம்பினேன். எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பப்போ எனக்கு உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ண பிடிக்கும், நானும் உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணேன். நீ எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது, ஆனால் நீ நிறைய சொல்லுவியா நான் தனி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது டே உனக்கு கம்ஃபர்ட் பண்ணணும்னா அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் லோன்லியாக ஃபீல் பண்ணுற, எதனால் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் அவனுக்கு எப்படி நான் மொபைல் வச்சுட்டு போகிறேன்னா அப்போல்லாம் நான் உனக்கு தெரியாமல் சேட்
சேட் பண்ணிட்டே இருப்பேன். அது அவனுக்குமே தெரியும். அவனுக்கு தெரியுமோ தெரியாது கூட தெரியாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, அது அவனுக்கு தெரியாமல் சேட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுவேன். நீ எனக்கு ரிப்ளை பண்ணுவேன், நான் பண்ணுற மாதிரி சம்டைம் ரிப்ளை பண்ணுவேன், சம்டைம் வந்து திட்டுவேன், அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீ வந்து ஒரு தேர்ட் பர்சன், என்னோட ஆச்சிட்டே ஒரு ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும், அதனால தான் நீ திட்டுறதுன்னு எனக்கு கூட தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு, எனக்கு தெரியல, எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் டேவோட பாய் ஃப்ரெண்டு நம்ம அப்படி பார்க்கக்கூட சொல்லிட்டு நானே வந்துட்டு விட்டுட்டு அப்போ வந்துட்டு வந்து பேசுவேன். நீயும் டேவும் ஒன்று சேருன்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் நீ டேவை மீட் பண்ண வந்தியா அப்படி சொல்லிட்டு வச்சு வெட்டே ஜங்குக்கு எல்லாத்தையும் வளர்றாங்க. அன்றைக்கி டே வந்து வரவே இல்லை. நீ ரொம்ப பாவம் இல்லையா, நான் வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவல்ல, அப்போ தானே நின்றுட்டுருப்பியே, இவ்வளோ தூரம் வந்துருக்கியே தாய்மலேருந்து நீங்கள் வர, அப்போ அதுவும் நீ வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவீங்க அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். அதனால தான் உன்னை பார்க்கலாம், உன்னை வந்து டேவால் வர முடியல அந்த சுச்சுவேஷன் சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்தேன். உன்னையும் பார்க்கணும், அப்படியே வந்துட்டு டேவை பற்றி உன்ட்ட எல்லாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக தான் வந்தேன். நீ தனியாக இருக்கக்கூடாது, உன்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அன்றைக்கி வேறு உன்னோட பர்த்டேவா, அதையும் டே என்கிட்ட சொன்னான். அவனோட பர்த்டே அன்றைக்கி நான் ரொம்ப ஆசையாக அவனை மீட் பண்ண போகிறேன், அவன் பர்த்டே அன்றைக்கி நான் மீட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தான். அதனால் உனக்கு நீ டிசப்பாயின்ட் ஆகிடக்கூடாது, டேவால் உன்னை மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு உன்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும், உன்னை வந்து கூட்டிகிட்டு போகலாம் சேஃபாக சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் நான் வந்த உடனே மூச்சின்னு கூப்பிட்டதும் நீ ஓடி வந்து ஹக் பண்ணிட்டேன். ஹக் பண்ண அந்த டைம் எனக்கு வந்துட்டு ஒன்றே என்கிட்ட கேட்டேன், எனக்காக நீ இருப்பியா எல்லாமாவும் நீ கேட்டேன். அந்த டைமில் உனக்கு ஆயுசை பார்க்கும்போது நான் அந்த செகண்ட் உண்மையில் ஃபாலோ ஆகிட்டேன். அது வரைக்கும் நான் ஜஸ்ட்டு பிடிக்கும், ஆனால் உன்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் தான் அவாய்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் அப்படியே வந்துட்டு நான் அந்த ஒரு செகண்ட் நான் உண்மையாகவே செல்ஃபிஷாக ஆகிட்டேன்னு சொல்கிறேன்பா. ஜங்கு சொல்கிறாங்க அழுதுகிட்டே தான் அவர் ஆயுசை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒரு மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளில வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிம்முக்கார இப்படி மவுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை, லவ் ரிலேஷன்ஷிப் அதில் நம்பிக்கை இல்லை, ரொம்ப ஜாலி சுற்றுற ஒரு பையன். ஆனால் நான் ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் தான் நான் எதுக்காக வாணுன்றமே நீங்கள் நான் கண்டுபிடிச்சேன். நீ கேட்டியா எனக்காக இருப்பியா சொல்லிட்டு எனக்கு அந்த செகண்ட் வந்துட்டு நீ அடிக்கடி லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீ அந்த போஸ்ட்லாம் போடுறது, அதுக்கப்புறம் நீ சேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டே கூட உனக்கான ஒரு லைஃப்பை கொடுக்கணும்னா சொல்லிட்டு இருப்பானே என்கிட்ட. அப்போ நான் நினச்சது அந்த டைம் வந்துட்டு அந்த லைஃப் உனக்கு நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்பு தான். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த லைஃப்பை நான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். நீ ஹக் பண்ணப்போ நானும் டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டே நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஜிமின். அது தப்பு தான். எனக்கு என்ன பண்ணட்டும், இந்த மூச்சு என்ன ஹக் பண்ணிட்டா, நானும் டக்குன்னு எனக்கு மூச்சை ஹக் பண்ணிட்டேன். ஹக் பண்ணி உனக்கு எல்லாமே நான் இருப்பேன்னு அந்த செகண்ட் தான் முடிவு பண்ணேன். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உனக்கான ஒரு லைஃப்பை நான் வாழணும், உனக்காக ஒரு லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு அப்போயே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ மொபைல் எதுனா தேவை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கூடாது தான் என் மொபைல் வந்து மிஸ் ஆகிட்டு சொல்லிட்டு உன்னோட அக்கௌண்ட் பிளாக் பண்ணது. அதுக்கப்புறம் நீ அதை யூஸ் பண்ண வேணாம், அந்த அக்கௌண்ட்டில் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணாதான்னு சொல்லி உன்னை வந்துட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண வச்சுது. உன்னை அப்படியே அங்கேருந்து நெதர்லாந்து கூட்டிட்டு வந்தது, இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டது, உன்னை டாக்டரா அப்படின்னு நினச்சது. இது எல்லாமே வந்துட்டு எனக்கான ஒரு பர்சன் நீ இருக்கணும், உனக்கான ஒரு பர்சன் நான் இருக்கணும், நீ ஆசைப்படுற அந்த லவ் நானாக மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் செல்ஃபிஷாக மாறிட்டது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நான் என்ன பண்ணுவேன், உன் மேலே பார்த்து அந்த செகண்டே ஃபாலோ ஆகிட்டேனே, உனக்காக எல்லாமே பண்ணணும்னு தோணுச்சு. அப்பா அம்மா யாரை பற்றி நீ யோசிக்கிறியா, உன்னை பற்றி மட்டும் தான் நான் யோசித்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க நான் பெரிய செல்ஃபிஷாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட நான் பெரிய செல்ஃபிஷாக தான் இருக்கேன், பிகாஸ் செல்ஃபிஷாக மாறிட்டேன் ஜிமின், ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் வந்து பார்க்குறாங்க. உனக்கு கிஸ் பண்ணுறா ஹக் பண்ணுறா தாண்டி உன்னை எடுத்துக்க கூட முடியல, பயமாக இருக்குது. என்னைக்காவது டே வந்துடுவானோ, உன்னை கேட்டுருவானோ, நீ என்னை தூக்கி போட்டு போயிடுன்னு பயமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கு தான் ரொம்ப அழகாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ அந்தளவுக்கு லவ் பண்ணுற, ரொம்ப லவ் பண்ணுற, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற. என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷம்னா அது நீ மட்டும்தான், உனக்கான ஒரு லைஃப் தானே வாழணும். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன். நான் வேறு மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன். என்னை பார்த்தப்போ கூட கேட்டல நீ ஏன் இப்படி இருக்க சொல்லிட்டு, ஒரு மாதிரி இருக்க, இந்த மாதிரி ஷர்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்குது எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் உனக்கு பார்த்ததுக்கப்புறம் நீ பார்த்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். நான் எல்லாமே மாற்றிக்கிட்டேன் ஜிமின், எல்லாமே உனக்காக மட்டுமே நான் மாற்றிக்கிட்டேன். நீ தான் என்னோடய லைஃப், எல்லாமே நீ மட்டும்தான், உனக்காக நான் என்னென்னு பண்ணுவேன். டே வந்து உங்களுக்கு மூவ் ஆகிடுவான் சரியா, கண்டிப்பாக மூவ் ஆகிட்டு வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பான். நான் அப்படி மூவ் ஆக மாட்டேன், எந்த சுச்சுவேஷனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா அம்மா யார் சொன்னாலும் சரி, உனக்காக மட்டும் தான் நான் வாழ்வேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் ஜங்க பார்க்குறாங்க, என்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா, ஆமாம் அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்களா, லைஃப் லாங் என்னை அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு வேளை உண்மை தெரிஞ்சு நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட நான் உன்னை நினச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். ஏன் அந்த 2 இயர்ஸ் நான் கூட இருந்திருக்கேன், உன்னை நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சது, நீ இந்த மெடிசன் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உனக்காக மட்டும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை வந்துட்டு என்னை வேலை தூக்கி போட்டால் கூட நான் உன்னோட போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நீ தான் என்னுடைய வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, உனக்கு அப்பாவா அம்மாவும் எல்லாமே நான் இருப்பேன். உன்ட்ட சொன்னல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னா நீ சொன்னால எனக்கு யார் மேலே ஜங்கா நீ சொன்ன அப்படி என்ன சொன்னேன், உனக்கு யார் மேலே மட்டும் சொல்லல, உனக்கு அப்பாவா அம்மாவா இந்த வேர்ல்டில் ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா எல்லாமே நான் தான் இருப்பேன், நான் மட்டும் தான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நீ சொன்னேன். இந்த மொத்த வேர்ல்டு கொடுக்குற அந்த லவ் நான் ஒரு பர்சன் மட்டுமே உனக்கு கொடுப்பேன்னு நீ சொன்னேன். நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் தானே நீ வந்துட்டு என்கிட்ட அந்தளவுக்கு அட்டாச்சிடா, நீ என்ன தான் கரெக்டின்னு நினைக்கிற, நான் உனக்கு கரெக்டின்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன், நீயும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பார்க்க கரெக்டி மாதிரி இல்லை, நான் பண்ணி மாதிரி இருக்க நீயே சொல்லிட்டேன். அதனால தான் கரெக்டின்ற வேர்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட தான் எடுத்துட்டேன், சாரி மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. எப்போவுமே நான் உன் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ நான் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா, அந்தளவுக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிமின்
பார்க்குறாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது ஜங்கு வந்து எந்தளவுக்கு தன்னை லவ் பண்ணுறாங்க, அவர் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்காரு, தனக்கு எந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு எல்லாமும். தன்னோட அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு நான் தான் எல்லாமே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஜிமின் தான் எல்லாம்னு சொல்லிட்டு அவர் இருந்திருப்பாரு. அதனால தான் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்துட்டு டேங் வந்து தன்னோட லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஜங்க் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போதே அவர் ஷாப்பில் போயிட்டு ஜங்கோட ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஜிமிக்கு ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, அவர் ட்ரிங்க்கில் இருந்தாலும் ஜிமின் அப்படி பண்ணாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. நீ என்னை எப்போலாம் பன்னியாக முழுசாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, பன்னி ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்னன்னு ஏன்னா அடிக்கடி ஜிமின் கரடின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு ஜங்கு வேணாம் சொல்லுவார், கரடின்னு கூப்பிடாத சொல்லுவார். இது வரைக்கும் அவர் கரடின்னு கூப்பிடுவார். இப்போ அவர் அதுக்கு ஃபீல் பண்ணுறாரு, நான் அவனை கரடின்னு கூப்பிட மாட்டேன், என்னோட பன்னி ஐ லவ் யூ சொல்கிறேன் ஜிமின் சொல்லிட்டு ஜிமினை ஜங்கு போய் கிஸ் பண்ண ஜங்கு ட்ரங்கன் சைட்லேயே ஜிமினை கிஸ் பண்ணி அவங்க லைஃப் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த டே. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் மாறினா ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு கூட அப்படி இருக்காரு, ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கா, ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க, என்ன ஜங்குக்கா டயர்டாக இருக்க சொல்லி ஜிமின் தூங்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் நான் என்ன பண்ணிட்டேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் கிட்ட என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு என்ன சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இல்லை அதுவும் சொல்லிட்டாங்க, பாரு ஜங்குக்கா நீ என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஓகேவா, என்னோட பண்ணின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஜங்காவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, என்னோட இதுக்காக என்னை விட்டு தள்ளி போகிறீங்க, நான் படிக்கிறதா இல்லைன்னு சொல்லல, அதுக்காக என்னோட தள்ளி போகிறீங்க சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு நம்ம லைஃப்பில் வேறு யாரும் இல்லை சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக அப்புறம் உனக்கு ஹாப்பியாக எனக்கு ஹாப்பியாக தான் நான் உங்கள் கூட இருந்தேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் ரொம்ப ஹாப்பி டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மட்டும் தானே எப்போதையும் விட்டு போக மாட்டேன், இல்லை போக மாட்டேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டே தான் வந்துட்டு கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு நீ மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது பொய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இதுக்கு மேலே மறக்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டேக்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டேன், இல்லை என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருக்காங்க, அதனால் வந்துட்டு இந்த ஆன்லைன் லவ் வந்து சேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து மறந்துருங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என்னால் மறக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்னால் மறக்க முடியாது, நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது சொல்லும்ப டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, மேரேஜ் ஆன ஸ்வைன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போனால் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்குது, அவர் வந்து பிளாக்லாம் பண்ணல அப்படியே வச்சிருக்காரு, ஓப்பன் பண்ண மாட்டார், ஆன்லைன் போக மாட்டார். ஆனால் எவ்ரிடே டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆஃபர் பார்க்குறாங்க. டே தான் அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல உங்க கூட ஒரு லைஃப் வாழணும்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது கிரேஸே தெரியுது அவருக்கு. அதுவும் ஜிமின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 4 months. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, பாருங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க, நீ என்ன வந்தாலும் சரி உன் லைஃப்பில் வந்துட்டு வந்தே அவன் சொல்கிறாரு, நான் ஒன்றும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. சரி இதுக்கு மேலே வந்து உண்மை மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் யார் மேட்ச் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. யாரை சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தேவால தாங்கம்ல அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு நீ போய் சொல்ல சொல்கிறாங்க, மொச்சி நீ போய் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உண்மையாக சொல்கிறேன், நான் லவ் பண்ணியிருக்கிறது ஜான் ஜங்குக்கா தான் அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கிறது ஜான் ஜங்குக்கா, நான் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல தேவால அக்செப்ட் பண்ணிக்கல எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் எல்லா உண்மையும் மறைக்காமல் சொல்லிடுறாங்க. அந்த டே வந்து ஜங்குக்கு வந்தது, அவர் மீட் பண்ணது, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, ஜிமினுக்கு இப்போ தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது, இப்போ அவங்க 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அவர் ப்ரெக்னென்ட் ஆனது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. எவ்வளோ ஏற்றுக்க முடியல, சீட்டாக பிகாஸ் சீட்டாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் வருதுங்க பாரு டேங். அவருக்கு வந்து அவருக்கு நேம் தெரியல, இவருக்கு மட்டும் தான் ஜிமின் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். என்னோட ஹஸ்பண்டை பார்த்து அப்படி சொல்கிறாங்க. ஓ அவன் ஹஸ்பண்ட் அப்போ நான் யாரை சொல்கிறேன் டேக்கு ரொம்ப கோவப்படுறாங்க. நான் சட்டப்பூர்வமாக அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறாங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, பாருங்க டேங் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஆனால் நம்ம எப்போ லவ் கன்ஃபியூஸ் பண்ணலாம் சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல டே பார்க்குறாங்க. போய் சொல்லாத லவ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிமின் போய் சொல்லாத சொல்கிறாங்க. நம்ம அதாவது மோச்சின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினுக்கும் என்ன பேசணும்னு தெரியல, நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, ஜங்குக்கா இதுக்காக என்ன இப்படி பண்ணா, நீ எப்படி என்னோட ப்ளேஸ் இன்னொரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிற சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆக்சுவலாக அது நீ நினச்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போ ஜிமினா நம்ம டேவை ஜங்கு வந்து டே நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்ல நம்ம டேவெல்லாம் அதை விட்டு கொடுக்க முடியல, அவருக்கு ரொம்ப கோவம் வருது, ஜங்குக்கு மேலே வெறுப்பே வருது. இந்த மாதிரி பண்ணியிருக்கான், தனக்கு சீட் பண்ணியிருக்கான், துரோகம் பண்ணிட்டா, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இதை சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. ஆனால் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இங்கே பாருங்க டேங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமினி என்ன வேணாலும் சொல்லிக்கும், ஆனால் நம்ம விட்டு போக மாட்டேன், விட்டு மூவ் ஆக மாட்டேன், என்ன ஜங்கோட மேரேஜ் பண்ணிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு, எந்த அளவுக்கு அவங்க 2 பேர் லைஃப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. அப்படின்னா உங்கள் லைஃப்பில் செகண்ட் பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டு டே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேசுகிற நீ, எனக்கு ஜங்கு கூட மேரேஜ் ஆயிருக்கு, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம், எங்கள் லைஃப் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நான் அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படின்னா என் மேலே உனக்கு லவ்வியில் சொல்லி கேட்குறாங்க. இந்த கரடி மேலே உனக்கு லவ்வியில் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் மேலே லவ் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சேட் பண்ணேன் பேசியிருக்கேன், எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, இந்த லைஃப்பில்
இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க என்னால் உங்கள்கிட்ட மூவ் ஆக முடியாது சொல்கிறாங்க. இப்போ நான் அங்கே வருவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், என்னை யாராவது தப்பாக பார்த்தா கூட எனக்கு ஜங்கு வந்து அவங்க சும்மா விட மாட்டாங்க சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு எப்படிலாம் இருக்காங்கன்ற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜங்கு வந்து ரொம்ப டாக்ஸிக்காக மாறியிருப்பார் ஜிமின் விஷயத்தில். அந்த இதெல்லாம் நம்ம ஜிமின் டேக்கிட்ட சொல்ல டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கான சொந்தமான ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அப்படி சொல்லாதீங்க டேயாங், நீங்கள் ஒன்று என்ன மேரேஜ் பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்களை வந்து விட்டு அவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்கல. நான் வந்துட்டு அவங்க கூட சாட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு அப்படி சொன்ன ஜிமின் சொல்ல நான் உங்களை நினச்சி தான் ஒரு லவ் அப்போ உங்களை மீட் பண்ணேன், பார்த்தது, மேரேஜ் பண்ணிக்கிட்டது. ஆனால் ரொம்ப நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் ஓகேவா. நேம் வேணால் கரடி பண்ணி அப்படி எப்படி இருக்கலாம், ஆனால் லவ் பண்ணது இப்போ நான் இருக்கிறது ஜங்கு கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எவ்வளோ அக்செப்டே பண்ணிக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப கஞ்சிறாங்க. இவருக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஒன்று நான் ஜங்கோட ஃபைட் பண்ணி உன்னை எடுத்துப்பேன் அப்படி இல்லைனாக்கா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கு எந்த அளவுக்கு எந்த சுச்சுவேஷன் தெரியக்கூடாதுன்னு நான் அவங்களை உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒருத்தர் தெரியும், ஜங்கா வந்துட்டு கரடியில் நான் கண்டுபிடிச்சதுன்னு தெரியக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. அப்படின்னா உன் லைஃப்பில் எனக்கு செகண்ட் பர்சனாக சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், உன்னோட செகண்ட் ஹாபியாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க நினைக்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு, எனக்கு ஹாப்பி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், என்னோட ஜங்கு அவனை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களா, இதுக்காக தான் விட்டு வந்தானா, இதுக்காக தான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டானா, அவன் கேரக்டர் மாறினது, அவன் சேஞ்ச் ஆனது. உங்கள் அப்பா அம்மா கூட தேடுறாங்க, ஏன் இப்படி விட்டுட்டு போனால் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது உனக்காக தானே சொல்கிறாங்க. ஆமாம், எனக்காக தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய லைஃபே அவர் கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நான் ஜங்கோட லைஃபுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் சேம் டைம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் உங்களை உன் லைஃப்பில் இருப்பேன் ஓகேவா, எனக்கும் உன் லைஃப்பில் இடம் வேணும்னு சொல்கிறாங்க. அது இம்பாசிபிள் சொல்கிறாங்க. இல்லை அது பாசிபிள் ஆகணும், அது உன் கையில் தான் இருக்குது. ஒன்று நான் ஜங்காகிட்ட சொல்லி டேரெக்டாக உங்ககிட்ட வரணும், இல்லை நீயே வந்துட்டு பேசி என்ன உன் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் வேறு யாரையும் பார்க்க முடியாது, வேறு யாரையும் பேச முடியாது, வேறு யாரையும் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணுறது இல்லை. சரி இப்போதைக்கு ஜிம்மின் அந்த டே வந்துட்டு நெதர்லாந்து வரக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டேவை கம்ஃபர்ட் பண்ணிட்டு சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இப்படியே டைம் போகுது. நம்ம டே போக போக நம்ம ஜிம்மினுக்கு டே வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது. டே ரொம்ப பாவமாக இருக்காரு, அவர் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாரு. அவரால் அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இந்த ரீசனால் தான் உன்னை அந்த பார்க்க வரல அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்காக நம்ம ஜிம்மின் டேக்கிட்ட இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜங்காவுக்கு தெரியாமலே. ஆனால் அவருக்கு தப்பான எண்ணம் இல்லை, எப்படியாச்சும் டே வந்துட்டு மூவ் ஆன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் டே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜிம்மோட லவ்வில். அதனால தான் நான் வந்துட்டு அவருக்கு எந்த சுச்சுவேஷன் வராலும் நெதர்லாந்து வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், எந்த சுச்சுவேஷன் நீங்கள் வரமாட்டேன், ஜங்கா மட்டும் நான் வரமாட்டேன், ஏன் முன்னாடி ஜங்கா மட்டும் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. இப்போ நான் டே ஓன்னா அப்படி நான் வராமல் இருந்தால் நீ அக்செப்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம டே ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, நீ சொல்லாமல் நான் நெதர்லாந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம ஜங்குக்காவுக்கும் நம்ம டே வந்துட்டு ஜிம்மின் தெரியுன்றது காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. ஜங்கா மேலே ரொம்ப கோவம் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஆனால் ஜிம்மின் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜங்கா இந்த அளவுக்கு தானே பார்த்துக்குறாங்க, அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் வந்தாங்க, அவங்க கில்ட்டியோட 2 இயர்ஸாக ஜிம்மின் கிட்ட கொஞ்சம் கூட அப்ரோச் பண்ணாமல் இருந்தது, தள்ளியே இருந்திருக்காங்க மேரேஜ் ஆனாலும். அந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஜங்குட்டே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஜங்கோட லவ் வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னா அவன் லைஃப் அவன் வந்துட்டு இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஹாப்பியான செகண்ட் ஹாப்பியாக இருக்கேன், என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியாது, மூவ் ஆன் பண்ண முடியும் சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு நிறைய ட்ரீம் இருக்குது, உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மினுக்கும் டேவ் பிடிக்குது, டேஸ் போயிட்டே இருக்குது, பேபி பிறந்தது இங்கே ஃபைனலாக. நம்ம ஜிம்மின் இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம டே ரொம்ப ரொம்ப லவ் கேரான பட் ஜங்குக்கா மேலேயும் சரி நம்ம ஜிம்மின் மேலேயும் சரி நம்ம ரொம்ப பாசமாக இருக்கார். எவ்ரிடே கேட்குறாரு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், சாப்பிட்றானா, நல்லா இருக்கானா சொல்லிட்டு. ஜங்குக்கா பயப்படுறான்னு நாங்கள் வரமாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜிம்மினுக்கு பிடிச்சிருது. நம்ம டே வந்து அளவுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிரச்சனையை வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க சொல்லிட்டு அவரும் வந்து 2 பேரும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்கு டே கூட அப்போ சேட் பண்ணுவார், தப்பாக சேட் பண்ண மாட்டார், ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவார். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க டே, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் உன்னோட சாட்டை பார்த்தா இவ்வளோ டேஸ் உயிர் வாழ்ந்தது சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்ன டே சொல்கிறீங்க, நீங்கள் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த டே நான் வராமல் போயிருந்துருக்கலாம், அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன், ஆனால் அதுக்காக மேலே லவ்வில் இருந்து சொல்லிட்டு அதை சொல்லிட்டு டே ரொம்ப அழகாங்க. அந்த ரீசனால் நம்ம ஜிம்மினால் டே விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அவரும் பாவம் அவர் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காரு தானே. 2 பேர் லவ் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் டே கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மின்னு பிறந்தது, மின்னு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ பிக்சர்லாம் சென்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட பிக்சர் மட்டும் அவர் சென்ட் பண்ணவே இல்லை, நம்ம மின்னோட பிக்சர் கூட சென்ட் பண்ணுறாரு. ஜிம்மின் டேக்கு ரொம்ப ஹாப்பி, எப்படியும் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். நம்ம ஜிம்மின் ஜங்கோட அந்த ஆங்கரேஷெல்லாம் அவருக்கு தெரியுது, ரொம்ப கோவப்படுறாரு. ஒரு பர்சன் வந்து ஜிம்மினோட பார்த்தாங்கன்றக்காக அவங்க கண்ணே தோண்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு இதெல்லாம் தெரியுமா, காய் மேக்கெல்லாம் ஜிம்மிட்ட சொல்லுவாங்க. அது வந்துட்டு என்ன பண்ணாரா நம்ம டேக்கிட்ட ஷேர் பண்ணேன். பட் ஜங்கு வந்து ரொம்ப இதாக இருக்கான் போல், டாக்ஸிக்காக இருக்கான் போல். அப்போ ஜிம்மின் சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுவோம், ஜங்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இவ்வளோ டேஸ் அவன் ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணுறோன்னு தெரிஞ்சா அவரே வந்துட்டு அவனே வந்து புரிஞ்சுப்பான்.
புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. நம்ம ஜிம்மியோட லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு ப்ளேஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு டேஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிம்மின் தான் இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மின் பண்ணுறாரு. அந்த மாதிரி தாய்வான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லியிருப்பாரு. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒன்று மீட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. சரி மீட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனால் தான் வந்து தாய்வானுக்கே வந்திருக்காங்க. இங்கே தாய்வான் வரும்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜம்முக்கு தான் அந்த பிளானை கேன்சல் பண்ணியிருப்பாரா. ஜிம்மின் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்ல நம்ம இப்போ எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. எனக்கு நீங்கள் வர்றது கூட நீ வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா ஜின்னா அவங்க கூப்பிட்ருந்தாலும் அந்த மாதிரி வரேன் ஜிம்மின் வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் வந்து வர மாதிரி இருக்குது. தாய்வான் வரேன் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன். நான் வந்து நெதர்லாந்து வரேன் ஆனால் உன்னை மீட் பண்ண மாட்டேன். உன்னையும் ஜங்காவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஜின்னு வீட்டுக்கு இவங்க போயிருப்பாங்க. அதனால தான் டேவை மீட் பண்ண சுச்சுவேஷன் வந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம்மில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்றக்காக அவன் அப்படியே கேட்டான். எல்லாத்தையும் கேட்குறான். பாவம் இல்லையா, அவனை போய் அப்படியே ஹர்ட் பண்ண முடியும். பாவம் எனக்கு அவங்க மட்டுமே வெயிட் பண்ணுறான். ஜங்கா நீங்களாவது என் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு பேபி நம்மட்டு இல்லை லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப பாவம் இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் நினைக்கிறாங்க. டேவை விட்டு கொடுக்க முடியாது. நான் அவங்கள்ட்ட பேசுதான் அவங்க ஜங்கா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு 2 செகண்ட் ஹாப்பியாக நீங்கள் டேவை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மி நினைக்கிறாங்க. இன்னும் சரி நீங்களும் சரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் என் லைஃப்பில். சேம் டைம் டேவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். டேவெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது சொல்லிட்டு பிகாஸ் ஐ லவ் டேவ். உங்களை இந்த லவ் பண்ணுற அளவுக்கு கூட நான் டேவ் கொஞ்சம் கம்மியாக தான் லவ் பண்ணுறேன் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் டேன்னு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரொம்ப பியூராக உங்களையும் சேர்த்து லவ் பண்ணுறாங்க. உங்களை 3 பேர் சேர்த்து தான் லவ் பண்ணுறாரு. அவர் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சனாக வரணும்னு நினைக்கிறாரு. என்னை பிரித்து இப்போ கூட்டு போகணும்னு நினைக்கல. நீங்கள் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் வந்துட்டு எந்த சுச்சுவேஷனையும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேக்கிட்ட கொடுத்துரு ஜிம்மில் வந்துட்டு ஜங்குக்கிட்ட டேக்கிட்ட கொடுத்துட்டே கூட சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஓகேடா இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டேக் கேர் எவ்ரி ஒன்.